ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான 11th வீக் டே 4 ஓட்டிங் அனாலிசிஸ், மார்னிங் ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக பழசாக இருந்தாலும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய விஷயங்கள், தரமான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜய் விஷால் கண்ணீர் விட்டு கதர்னாருங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சே, இந்த மாதிரி ஒரு கேப்டன் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோமா? பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே நம்ம பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கண்ணீர் விட்டு கதர்னார். ஏங்க அழுவுறீங்க அப்படி கேட்டால் எப்படி சண்டை கொடுக்குறாங்க பாருங்க. சே, என்ன ஒரு ஈரமான மனசுன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா ஒரு வீடியோ காமிக்கிறாங்க, குறும்படம் மாதிரி. என்ன குறும்படம் அப்படி பார்த்தா அந்த பக்கம் வந்து முத்துக்குமரனை போட்டு ஒரு லாக் போட்டுருக்காரு. முத்துக்குமரன் தாவறாரு, முடியாமல் தவழ்கிறாரு, விட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு லாக்கை போட்டு அங்கே அந்த அளவுக்கு பாடாக படுத்துட்டு இங்கே வந்துட்டு என்ன அழுவுறது. என்னையா இது? இல்லை என்னன்னு கேட்டேன். இல்லை எங்களால் பார்த்தா ஜோக் ஆக்டர் மாதிரி இருக்கா, இல்லை ஜோக்கர் மாதிரி இருக்கா, போங்க என்கிட்டன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டு என்னென்னா, டால் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரங்க வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்து என்ன பண்ணாங்க, அவுட் ஆனவங்களாம் உள்ளே வரலான்னு சொல்லும்போது பெரிய பூகம்பமே வெடிச்சுது. இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. இந்த ரெட் டீம் வெளியே போயிருக்கு. திரும்ப நாளைக்கு பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி அவங்களும் உள்ளே கலந்துக்கலான்னு சொன்னால் என்ன ஆகும், எப்படி இருக்கும்? இந்த பயம்தான் தீபக்கு, முத்துக்குமரனுக்கு, மஞ்சரிக்கு இருக்குது. நாளைக்கு அதாவது இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க தெரியலையேன்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி சப்போஸ் கொடுத்தா ரணகலம் ஆகிடும். ஆனால் முத்துக்குமரன் டீமை வந்து சதைச்சிருவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்கான்றதை சொல்லுங்கள். பட் என்னை கேட்டிங்கன்னா நோ சான்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஆட்டத்தை. இதில் எந்த டீம் கரெக்டாக எத்திக்கலாம், அதாவது நேர்மையாக விளையாண்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸில் கொடுங்க. அந்த நேமை வந்துட்டு நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன், யார் வந்து கரெக்டாக நேர்மையாக விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு. அதில் கிட்டத்தட்ட 7,000-8,000 பேர் வந்துட்டு ஓட் பண்ணியிருந்தீங்க. அதில் 75% ப்ளூ டீம் தான் சொல்லியிருந்தீங்க. அதாவது முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் கரெக்டாக விளையாண்டாங்கன்னு தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சும்மா சிங்க மாதிரி இருக்கார். இவர் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,21,498 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.64. சூப்பராக மாதம் வந்துட்டு இருக்காரு. அவரை தடுக்க முடியாது, காட்டார மாதிரி சும்மா சொங்கின்னு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு ஒரு போட்டுருந்தாங்க, வா ஆசிர வா, அதுக்கு வந்துட்டு இவர் வந்து கத்திட்டு போகிற பாருங்க, அதை போட்டு விட்டாங்க. ஆனால் இந்த டீமை வச்சு செய்கிறாங்கப்பா பாவம். ஆனால் தீபக்கும் மஞ்சரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷ்டப்படுறாங்க மாதிரி தோணுது. காரணம் முத்துக்குமரன். ஏன் காரணம் முத்துக்குமரன்? என்னங்க சொல்கிறீங்கன்னா, முத்துக்குமரன் மேலே இருக்கிற வன்மத்தில் இவங்க மேலே தெரிக்க விட்றாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு தாக்குறாங்க. ஆனால் அவர் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. என்னென்னா, அவர் தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் வந்து இவங்க முதுகில் சதக்குன்னு குத்துறது. ஏன்னா இவரை வச்சு காலையில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஜாக்லினுக்கு எங்கே அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ப்ரொடெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு சைகை வேறு காமிக்கிறார், என்னம்மா ஓகே அப்படின்றாங்க. அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போதே வந்து நடுவில் வந்து கைட்டு விட்டாங்க. நைட்டு வந்து சொல்கிறாங்க, ரயான் சொல்கிறான் பேசாமல் ஜெப்ரி கூட வந்து கூட்டணி வச்சுக்கலாமான்னு. எப்படி இருந்திருக்கு இருக்கு? நான் வந்து உனக்காக எவ்வளோ பண்ணியிருப்பேன், உங்கள் டீமுக்காக டீல் அப்படி தானே போட்டிங்க. ஒரே வாரம் சொல்லிட்டாரு, நீ டீலை மீறினா மீறிக்குமா, அது உன் இஷ்டம், ஆனால் மக்கள் பார்க்குறானுக்கு பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கெருகலாகிச்சு வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவர் பிளான் பி ஒன்று வச்சுருக்காரு. என்னென்னா, இவங்க சப்போஸ் பண்ணலன்னா ஸ்ட்ரெயிட்டாக அனிஷிதா கிட்ட போய் பேசுறது. நீங்கள் வந்துட்டு அவங்க வந்து உங்ககிட்ட டீல் போட்டாங்கன்னா லாஸ்ட்டில் அவங்க தான் வந்து வின்னர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் எங்ககிட்ட நீங்கள் டீல் போட்டிங்கன்னா நீங்கள் வின்னர் ஆகிக்குங்க, எனக்கு இந்த டீம் காலி ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா என்ன முதுகில் குத்துன்னு நினச்சவங்கள நான் தரமட்டமாக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு டீலை வச்சுருக்காரு. இது இன்றைக்கி நடந்துச்சுன்னா வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும், பார்க்கல நடக்குதா இல்லையான்ட்டு. ஸோ இருந்தாலும் நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டார். கால் அடி, கையில் அடி, எல்லா இடத்துல அடி. ஒரு இடத்துல அருண் வந்துட்டு அவரோட கழுத்தை பிடிச்சிருப்பாரு. யாரெல்லாம் பார்த்து ஷாக் ஆனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார். இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 76,122 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.44. ஸோ ராணவ் கண்டிப்பாக வந்துட்டு பாவமாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு. ஏன்னா விளையாடணும் துடிக்கிற ஒரு ஆள் இன்றைக்கி அப்படியே கையை கட்டி போட்டு அப்படியே பார்க்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஒரு டயலாக் ஒன்று விட்டார், சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, போன வாரம் வந்து பிக் பாஸ் சொன்னார், அடுத்த வாரம் இருக்கிறதும் இருக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குன்னு. இப்போ தான் புரியுது அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை காமிச்சார். இப்போ பேகுக்குள்ளே வச்சிருக்காருல அந்த விஷயத்தில். அதேமாதிரி காலையில் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னென்னா, சௌந்தர்யா கிட்டே போய் பேசினார். சௌந்தர்யா கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி, நீ வந்து தெரியப்படுத்தணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணல, அதனால் எனக்கு அப்படி தோணுச்சுன்னு திரும்பவும் அவங்கள ஹர்ட் பண்ணும்போது ஒரே வார்த்தை சொல்லிட்டார், எனக்கு மற்றவங்களாம் சொல்கிறது காதில் விழவே இல்லை, நீ மட்டும் சொன்னது தான் வந்து விழுந்துட்டே இருந்துச்சு, அவன் நடிக்கிறான்னு. எனக்கு இந்த வழியை விட நீ கொடுத்த வழி தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். எவ்வளோ ஃபீலிங்காக இருந்திருக்கும்ல. ஒருத்தங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படும் போதும்
ஒரு சில பேர் குத்துற மாதிரி பேசுறது அரக்க கொண்டு சொல்லுவாங்க. அது இதுதான் போல இருக்குது. சரி, நீங்கள் அதுக்கு பற்றி பதில் சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்களோட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 63,391 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.86. ஸோ இவங்களுக்கு மேலே இருக்கிற ராணுவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 ஓட்டு. அப்படிங்க அப்பா, சௌந்தர்யா அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷன்லேயே இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இறங்கியிருக்காங்க இல்லையா, இனி போக போக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க டீமில் இருக்கிற விஷால் ஒரு பக்கம் தாவறாரு, இந்த பக்கம் இவர் அருண் ஒரு பக்கம் அடி, சரியான அடி. அதாவது ஒரு வாட்டி கழுத்து பூச்சி நினைச்சாரு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இவருக்கு அடி தான். காலில் ஒரு வாட்டி செங்கல்லாம் விழுகுது, தனியாக போய் உட்காந்து அழுகுறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு கையில் வந்துட்டு ரஞ்சித் சார் வந்து அந்த செங்கலை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போடும்போது வாங்கினாரு. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க இல்லையா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்படி இருந்திருக்கும் ஒரு கழுத்தில் அப்படி குத்தும்போது பா மாறிச்சு, அப்படியே போட்டு லாக் பண்ணியிருந்தார். செம்ம அப்படியே எனக்குலாம் ஒரு மாதிரி மன உளைச்சலாகி போச்சு. ஸோ இங்கே மாதிரி நடந்துச்சு. ஆனால் சௌந்தர்யாவை நம்ம போட்டு தேடுற வலை போட்டு எதுவுமே பண்ணல. ஒரு இடத்துல வந்துட்டு இவங்களுடைய டீமால் அருண் அந்த பக்கம் ஊந்து கிடக்கிறாரு. அதை பார்க்கறதுக்கு போன நேரம் பார்த்து வந்துட்டு முத்துக்குமரோட டீமை வந்து கலைச்சி விட்டாங்க. என்னம்மா இது, என்னால் இதான் முடியுங்க, வேறு எதுவும் முடியலன்னு. சரி, அந்த பிரிக்ஸையாவது ஒழுங்காக பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு அந்த டீம் கொடுத்துட்டு போனால் எல்லாரும் வந்து சூறையாடிட்டு போயிட்டாங்க. அதையும் ஊன்றாங்க. கை கம்முன்னு இருக்குது, வாய் மட்டும் கத்திக்கிட்டு இருக்குது. என்னம்மான்ற மாதிரி இருந்துச்சு. அதான் வாய் பேச்சு மட்டும்தான், மற்றபடி டாஸ்க்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், டாஸ்க் உயிரை கொடுத்து விளாட்ற மஞ்சரி கீழே இருக்காங்க, தீபக் கீழே இருக்கார், பவித்ரா கூட கடிச்செல்லாம் விளாண்டாங்க, அவங்க கீழே இருக்காங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,367 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.98. நம்பிக்கை துரோகி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. நான் யோசித்தேன், என்னடா இது சும்மாவே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காதே, சும்மா வந்து ஜாக்லின் வந்து ஒருத்தங்கிட்ட பேச மாட்டாங்களேன்னு கரெக்டாக தெரிஞ்சுது. போன வாரத்துலேருந்து ஃபுல்லாக முத்துக்குமரன்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த பொண்ணு நம்மக்கிட்டே பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வளர்த்து ஒரு டீலை போடுறாரு. டீலை வச்சு எல்லாத்தையும் அப்படியே அங்கேருந்து எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து ஒரு கோட்டை மாதிரி கல்லை கட்டிட்டாங்க. இப்போ கடைசியாக வந்துட்டு இவர் வந்து கேட்குற, என்னம்மா நாளைக்கு டீல் ஓகே தானே அப்படின்னா, இல்லை ரயான் சொல்கிறான் ஜெஃப்ரி கூட வந்து டீல் போட்டுக்கலாமான்னு, ஜெஃப்ரி கூட டீல் போட்டு உங்களை அடிக்கலாமான்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும் இல்லை ஏம்மா, உனக்காக தானம்மா காலையிலேருந்து போனேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணி எவ்வளோ உடம்புல அடி வாங்கி அவர் சொல்கிறாரு. அவங்களாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அப்படியே தான் இருக்காங்க, ரஞ்சித் சார் அப்படியே தான் இருக்கார், இவர் ரயான் கொஞ்சம் இது கொடுத்தாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் டஃப் பண்ணார். இவங்க 2 பேரும் அப்படியே தான் இருக்காங்க, அழுங்காமல் குழுங்காமல். ஆனால் இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாரையும் இந்த கரம்பு சக்கையை வந்து பிழிவாங்க பற்றி, அந்த சாறு மிஷின் அதுக்குள்ளே போட்டு எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்தாங்க. ஆனால் வந்துட்டு இவ்வளவு பண்ண இவரை வந்துட்டு கைட்டு விட்டுறதுக்கு இவங்க பிளான். ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்களை அடிக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடித்தாங்கன்னா இவங்களுக்கு சரியான ஒரு மரணடியாக இருக்குன்றது என்னோடய கருத்து. ஏன்னா இவங்க மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. சரி, ஜாக்லின் வந்து இப்போ கொஞ்சம் வந்துட்டாங்க, இந்த காம்பு கரெக்டாக போகுமான்னு பார்த்தேன். காம்பு அந்த காம்பு நல்லா தான் போயிட்டுருக்கு. இவங்க வந்து அந்த எண்ணங்கள் சரியில்லை. அதே மாதிரி இவங்க இது வரைக்கும் இந்த சீசன் 8 ட்ராவல் பண்ண வந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒருத்தர் கூட என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல, என்னத்தான் சொல்ல, அவ்வளோதான். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 38,337 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.77. அருணப்பா ரொம்ப ஒஸ்ட்டு. அதாவது சண்டை போடாதீங்க, சண்டை வேணாம்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு அடி வச்சுருவாங்களா ஒரு சில பேர், அந்த மாதிரி. ஆனால் செம்ம அடி வாங்கினார், ஃபுல்லாக அடி மேலே அடி வாங்கிட்டே இருக்காரு. அந்த வன்மம் பாருங்கள், அந்த முத்துக்குமரனை கழுத்தில் இந்த பக்கம் போட்டு இப்படி நெருக்கி, சரி நெருக்குறீங்களே இந்த பக்கம் நரம் போகுது, ஏதாவது ஒன்று கட்டாயி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? கடைசியில் வந்துட்டு பிபி அப்படின்னு ஒரு ஊதுனதுக்கு அப்புறமா தான் அவர் கையை விடுறாரு. நான் கூட பிபின்னு ஊதுறாரு. ஏன் அப்படின்னா அவர் பேர் பிபியா உங்கள் பேர் அப்படி இந்த மாதிரி இருந்துச்சு. என்னையா பேர் வச்சுருக்கீங்க? சரி பேரை விடுங்க, என்னையா ஆளை வளர்த்து வச்சுருக்கீங்க? வன்மத்தில் கக்கிட்டு இது வந்து கேமாக இல்லை என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரெஸ்லிங் மாதிரி வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன நான் கேட்குறேன், இப்படி போட்டு அமுக்குறாரு, இந்த கை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நம்ம ஜெஃப்ரி பண்ணார்ல ராணுவ அப்படி ஒரு குத்து தான் என்ன பண்ணியிருப்பார் இவர். ஆனாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களான்னு சொல்லுங்கள், ஒரு அடி செம்ம அடி விழுந்துச்சு இவருக்கு. இது வந்து வெளியில் யாருக்கும் தெரியல, சரியான அடி ஒன்று குத்தார் முத்துக்குமரன். என்னென்னா இவர் எந்திரிச்சிருப்பார், முத்துக்குமரன் பின்னாடி இவர் வந்து உப்பு மூட்டை மாதிரி வச்சுருப்பார். அப்போ அப்படியே கீழே அவர் பேடியை வெயிட் போட்டிருப்பார். சரி நீ போடுற நானும் போடுற சொல்லிட்டு விட்டு அப்படி இது பண்ணிப்போம், மண்டல செம்மடி வந்திருக்கும். ஆனால் வெளியே சொல்லவே இல்லை. ஏன் வெளியே சொல்லலை? முன்னாடி கல் பட்டதை சொன்னாரா இல்லையா? அதுக்கெல்லாம் சொன்ன வாய் இந்த இதுக்கு ஏன் சொல்லலைன்னா, நான் பண்ணது தப்பு, அதில் வந்த விளைவுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டார். அதாவது கடவுள் கொடுப்பார் ஆப்புன்றது இதுதான். எதுக்கு தேவையில்லாமல் இன்றைக்கி இவ்வளோ அடி விழுந்துச்சு. ஒரு இடத்துலலாம் வந்து அடி பலமாயிட்டு அவரே வாழ்கிட்ட போய் டாக்டரை பார்க்குற நிலமையிலாம் ஆகிப்போச்சு.
ஒன்றுத்தும் சொல்கிறதுக்கு இல்லை. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,052 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.09. சூப்பராக ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது மைக்கை வந்து ஒழுங்காக மாட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு டயலாக்கு, ஆனால் டான்ஸ் பண்ணிட்டே சொல்லணும். செம்ம ஸ்மார்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு கொடூரமான வேலை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனால் கொடுக்கணும், அதாவது வார்னிங் கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. ஏன்னா அவங்களுக்கு முடியலையா அதெல்லாம் கடிச்சு விட்டாங்களாம். என்னங்க சொல்கிறீங்க, நிஜமாவா? ஆமாங்க, அவங்க தாங்க சொல்கிறாங்க. வேறு நான் என்ன பண்ணுறது, எனக்கு முடியல அதான் கடிச்சு விட்டேன். ஏன் அப்போ எல்லாருமே பல்லு இருக்குது கடிச்சு விடலாமா? அது உங்கள் இஷ்டம், வேணா கடிச்சுக்கோன்றாங்க. வேணா கடிச்சிக்கலாமா? என்னையா நடக்குது? அவங்க மஞ்சரி பாவம், மஞ்சரியை பிடிச்சி காலில் முட்டியில் கடிச்சு விட்ருக்காங்க. ஜாக்லினை பிடிச்சி காலில் கடிச்சு விட்றாங்க. ஏம்மா என்னம்மா நல்லா அழகாக இருக்கே, சிரிச்சா வந்து பல்லு நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த பல்லை வச்சு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வேற வந்து இது பண்ண நியாயப்படுத்துகிறாங்க. வேறு நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியல அதான் கடித்தேன். ஏயா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவங்களை திட்டும்போது விஜய் விஷால் பவித்ரா வாய மூடு அப்படின்றாரு. ஹன்ஷிதா வந்து சண்டை போடும்போது அசின் 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 ப்ளீஸ் அசின் பிசின்ன்றாரு. ஜாக்லின் அங்கேருந்து என்ன அசின் பிசின், இந்த ஜாக்லின் கத்தும் போதும் பவித்ரா கத்தும் போது குரல் வசதிக்கு வருது, இங்கே வந்து நான் அமுங்குது அப்படின்னு. அப்புறம் முதல்ல வந்து எகிர்னார். அதுக்கப்புறம் நம்ம கேப்டனாக இருக்குமே அதை மறந்துட்டு நான் கேப்டனாக இதை பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்களா. ஒரு வாட்டி சொல்லிட்டு இதை ஒரு சாக்கில் உங்களுக்கு வாங்க. அங்கிட்டு 7வது பிளேஸ் பற்றி நான் தீபக் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி 30,035 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.09. தீபக் பாவங்க இன்னைக்கு. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணார். எதுவும் ஜெஃப்ரி வந்து ஒரு இடத்துல லாக் பண்ண இருப்பாங்க, பாவம் மனசு நொந்து போயிட்டார். இன்னொரு இடத்துல ஓடி போய் ஜாக்கி சான் மாதிரி வந்துட்டு ஒரு அந்த இது தள்ள அப்படி ஒரு 8 வரைக்கும் போனார். கால் மட்டும் தான் வந்து அங்கேயே இருக்குது, அந்த இது தூணை அப்படியே நிற்கிது. செம்ம வலி பாவம், ஏற்கனவே பட்டக்காலே படுன்ற மாதிரி அடி. அதுக்கப்புறம் தள்ளி விட்டார் பாருங்க. அன்ஷிதா தலையை பிடிச்சிட்டாங்க. அஜய்யோ என்னாச்சு, தலையில் அடிச்சிட்டார் அண்ணன், எந்த அண்ணன் தீபக் அண்ணன் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நடந்த விஷயங்களை ரீவைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வரும், விஜயகாந்த் சார் படத்தில் போய் பார்த்தா தலையில் அடியே படலை. அதை ரயாட ஒரு இடத்துல சொல்கிறார், நானும் பார்த்தேன் இந்த பொண்ணுக்கு தலையில் அடியே படலை, ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ சீன் போடுச்சுன்னு. கடைசியில் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, இந்த பிக் பாஸ் இது விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் வந்து அன்ஷிதா ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க, சனிக்கிழமை ராணுவ பண்ணது தப்புன்னு நிரூபிக்கணும், குறும்படத்தை போட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் சொல்லியிருக்கேன், அன்ஷிதா உங்களுக்கு வந்துட்டு ராணுவ பண்ண தப்பாக தெரியுதாமா? ஆமாம் சார், ஒரு குறும்படம் போடுங்க சார் சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு இந்த குறும்படத்தை போட்டு விடணும். எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும், அப்படி இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல தீபக் வந்து அந்த கல்லை கூட எடுக்கல. இந்த ஜெஃப்ரி என்ன பண்ணுறாரு, அவரோட காலுக்கு இடையில காலை உள்ளே விட்டு பிளாக் பண்ணி தள்ளுறாரு. சும்மா தள்ளனா கீழே விழுவ மாட்டாங்க, கண்டிப்பாக கீழே விழுந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு, ஆனால் சாரிண்ணா டேய் என்னடா பண்ணுறேன் அப்படின்னா, என்னண்ணா சத்தியமாக இல்லைண்ணா சத்தியம் வேறு, நான் திரும்பி தள்ளனா பரவாயில்லண்ணா தள்ளனா ஒன்றும் பிரச்சனை விளாண்டுக்கலாண்ணா. என்ன அது ஒரு வயசுக்கு மரியாதை வேணுமா, இப்படியே அடித்து பிடிச்சி தள்ளுவீங்க. இந்த ஆளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஜெஃப்ரிக்கெலாம் வந்து ரெட் கார்டு தயவு செஞ்சு கொடுத்து வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போது தெரியல. 8வது பிளேஸ் பற்றி மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,576 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.59. சூப்பரான ஒரு பிளேயருங்க, செம்ம ஸ்மார்ட்டான பிளேயர். பாவம் இன்னைக்கு அன்ஷிதா, ஐயோப்பா அன்ஷிதா அரக்கி தான் சொல்லணும். அவ்வளோ கொடூரமாக வந்து அவங்கள போட்டு லாக் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு விலகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாக்கியை சொல்கிறாங்க. ஜாக்னு சொன்னால் அது அவங்களுக்கே கான்ஷியஸ் இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அடப்பா, நீங்கள் கையையும் காலையும் கட்டி போட்டிங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்க எப்படி ட்ரெஸ்ஸை சரி பண்ணுவாங்க? ரொம்ப கொடூரமான ஒரு இதுவாக இருக்காங்க. அப்பா இப்படி நான் பார்த்தது கிடையாது. இவங்களும் அதில் முட்டி மோதி என்னென்னமோ பண்ணாங்க. ஒரு இடத்துல பவித்ரா வந்து இவங்களை கட்சி உடனே வச்சு செஞ்சாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க பூச்சி கத்துனாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு சூப்பரான விஷயம் கேட்டாங்க, என்னென்னா ஜெஃப்ரிக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சான். உடனே வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, ஜெஃப்ரிக்கு அடிபட்டுச்சு அதனால் இந்த ஆட்டத்தை வந்து நிறுத்திக்கலாமா? ஏமாண்ணா 2 பேர் தான் இருக்காங்க. ஒரே வார்த்தை கேட்டாங்க, நேற்று நாங்களும் 2 பேரை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ எங்கே போச்சு உங்கள் புத்தின்னு? மூஞ்சியை மாறி போச்சு. எவ்வளோ ஓரம் வஞ்சின பாருங்கள். ஆனால் நீங்கள் சூப்பராக கேட்டீங்க. 9வது பிளேஸ் பார்த்தினா, அதாவது நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லணும். நம்பிக்கைக்கு இவர் தான் பாத்திரம். ரயான் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,464 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.37. காலையிலேருந்து முத்துவை கூப்பிட்டு, முத்து நீ இதை பண்ணு நான் இந்த கல்லை எடுத்துட்றேன், முத்து நீ அதை பண்ணு நான் இதை எடுத்துட்றேன், நீ அவங்ககிட்ட சண்டை போடு நான் இதை எடுத்துறேன் இப்படின்னு போட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜாக்லின் கிட்ட சொல்கிறதே இவர் தான். முத்துவோட டீமை வந்து அட்டாக் பண்ணிடலாம் ஜெஃப்ரி கூட சேர்ந்து. எப்படி சூப்பரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பச்சை துரோகியை தான் யாரும் நம்பவே கூடாது. எவ்வளோ துரோகம் பாருங்கள். அவர் சொன்னால் இவங்களுக்கு எங்கே போச்சு புத்தி. போன வாரம் முழுக்க முத்துக்குமரன் கூட உட்காந்து என்னென்னமோ பேசிட்டு கடைசியில் முத்துக்கு படிக்கிறதுக்கு இவங்களே வந்து சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. அந்த டீம் நெட்லாம் ஃபுல்லாக பேச்சு. அதே மாதிரி ரயான் சொல்கிறார், அன்ஷிதாவை நான் பார்த்தேன், பக்கத்தில் இருந்தப்போ பார்த்தேன், தலையில் அடிப்படை வேலை ஃபுல்லாக போய்
அப்படின்போது அப்படியாடா அப்படின்றாங்க. இதெல்லாம் நல்லா கண்டுபிடிச்சிங்களே. ஆனால் துரோகம் மட்டும் நல்லா சூப்பர். இன்னொரு இடத்துல சொல்ல மறுத்துனேன், 2 பேருக்கும் அடிச்சிக்கிட்டாங்க, இவருக்கும் விஜய் விஷாலுக்கும். அவர் கோவப்பட்டார். ஐயோ என்ன நம்ம அன்ஷி முன்னாடி அசின் முன்னாடியே வந்துட்டு நம்மளை அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு, ஏய் போடா குழந்தை அப்படின்னு. ஓ நான் குழந்தையா, போடா அங்கிள்ட்டார். அப்படியே பார்க்க, என்னடா என்ன பார்த்து அங்கிள்ட்டார், தேவையாது. அவரே ஃபுல் ஃபார்மில் இருக்கார், அவர்கிட்ட போய் வாயை கொடுத்து புண்ணாக்கலாமான்ற மாதிரி இருந்துச்சு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,965 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.27. அன்ஷிதா திமிரு அதிகம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அந்த மாதிரி திமிரு. அந்த கல்லெல்லாம் எடுத்து உள்ளே கோட்டைக்குள்ளே வச்சு மறைச்சிப்பாங்களாம், அது தப்பு. கேப்டன் போய் அதை வந்து எவ்வளோ இதுவாக கேட்கணும், ஏமா உள்ளே வந்து இப்படியெல்லாம் மறைச்சி வைக்கிறீங்களா? இதே வந்து மற்றவங்க பண்ணால் இதை கேட்குறேங்க ஏமா பண்ணீங்க அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறாங்க. ஜெஃப்ரி ஒரு பக்கம் வைக்கிறாரு, அதான் வச்சிட்டாங்களே தெரியாமல் வச்சிட்டாங்க, என்ன பண்ணோம் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய தப்பு தானே. அப்போ கேன்சல் பண்ணிடணும் அவங்கள வந்துட்டு, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் கிடையாது ஆட்டத்தில்னு சொல்லி அமுச்சு விட்றணும். கேப்டன் அப்புறம் என்ன டேஷ்க்கு இருக்கார் இவர். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு இடத்துல அன்ஷிதா வந்து கத்துறாங்க, எவ்வளோ திமுருன்றீங்க வந்துட்டு, ஆமாம் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுட்டோம்ல எதுக்கு கத்துற அப்படின்றாங்க. ஏம்மா தப்பு பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சிட்டோம், அதை கண்டுபிடிச்சதுனால தானே, கண்டுபிடிக்கலன்னா கடைசியில் வந்து பஜர் அடிக்கும்போது எடுத்து வச்சுருப்பீங்க, தப்பு தானே. இந்த மாதிரி தான் கோட்டையை கட்டணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும் போது நீங்கள் மட்டும் எப்படி அதை பண்ணுவீங்க? ஏன்னா சப்போஸ் யாராவது தள்ளனா கூட கீழே அது நகராமல் இருக்கும்ல, அதுக்காக. சூப்பரில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 11வது பிளேஸில் வந்து நம்ம மங்களம் சார் இருக்கார், ரஞ்சித். இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 14,316 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.9. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக கேம் கொடுத்தாரு, அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. இவரோட ஏஜுக்கு 28 வயசு தான் நினைக்கிறேன். நம்ம விஜய் விஷாலுக்கு போட்டு ஒரு லாக் போட்டார், மனுஷன் வரவே இல்லை. அதில் வேறு ஏய் தம்பி சாரிடா சூப்பர்ப்பா, நல்லா வந்து லாக்கை போட்டு சாரிடா வேறு. பக்கத்தில் பாவம் சௌந்தர்யா வந்தாங்க, ஒரு தள்ளுறாரு, மாமா சாரிம்மா. அவங்க அந்த பக்கம் போய் விழுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து கத்துனார், நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் இல்லை அந்தளவுக்கு. சரி இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 4,93,123 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு ரஞ்சித் அன்ஷிதா வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ரஞ்சித் கன்ஃபார்ம் போயிடுவார். கூட வந்து அன்ஷிதா போவாங்களா இல்லை ரயான் போவாங்களான்றதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரயான் வந்து கீழே இருந்தார், இப்போ வந்து ரயான் மேலே போயிட்டார், இவங்க கீழே வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும். அதேமாரி நேற்று நடந்த டாஸ்கில் இவங்க ரொம்ப மட்டமாக விளாண்டாங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதேமாதிரி உங்களுக்கு எனக்கு ரொம்ப இவங்களை தாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.